இந்த வீடியோவில் டிபிஎம்எஸ்னா என்ன, டிபிக்கும் டிபிஎம்எஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு டேட்டா அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்க. என்னோட யூசர் நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்னோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தேன்ல, இதை தான் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் நெக்ஸ்ட் டைம் நான் லாகின் பண்ணும்போது என்னோடய டேட்டாவில் இருந்து தான் நான் கொடுத்த யூசர் நேம், பாஸ்வேர்டு கரெக்டாக அப்படின்றத அவங்க செக் பண்ண முடியும். அண்ட் நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய நேம்லாம் ஷோ பண்ணணுன்னா என்னோடய டேட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. ஸோ இந்த டேட்டாவை ஒரு பத்திரமான ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணணும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் தான் இந்த டேட்டா பேஸ். டேட்டா பேஸுங்கிறது இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அங்கே தான் டேட்டாலாம் இருக்கும். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, என்கிட்ட ஒரு டேட்டாவும் இருக்குது. இப்போ இந்த டேட்டாவை இந்த டேட்டா பேஸில் சேவ் பண்ண நான் என்ன பண்ணணும்? இங்கே தான் நமக்கு டிபிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. டிபிஎம்எஸ்ங்கிறது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது நம்ம டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த டிபிஎம்எஸ். இந்த டிபிஎம்எஸை வச்சு தான் நம்ம டேட்டா பேஸில் டேட்டாவை ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது இது எல்லாமே பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா MySQL அப்படிங்கிற நேமை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன் ஆஃப் த டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் தான் இது. இதை சிம்பிளாக சொல்லணும்னா டிபிஎம்எஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம டேட்டாவை ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணணும். இந்த டிபிஎம்எஸ்ட்டை இந்த டேட்டாவை ஆட் பண்ணணும்னு நான் சொல்லணும்னு வைங்க. சும்மா இங்கிலீஷில் சொன்னால் அதுக்கு புரியாது. கரெக்டாக அதுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொன்னால் தான் அதுக்கு புரியும். அதுக்கு புரிகிற லாங்குவேஜ் தான் SQL, அதாவது ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாங்குவேஜில் சொன்னால் தான் டிபிஎம்எஸ்க்கு புரியும். இதை சிம்பிளாக query அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு யூசரோட டேட்டா வச்சுருக்கேன். இதை நான் டிபியில் ஆட் பண்ணணுன்னா இன்சர்ட் அப்படிங்கிற query மூலமாக டேட்டாவை ஆட் பண்ணுவாங்க. அதுவே ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் அப்படின்னு ஒரு query இருக்கும். அந்த queryயை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி டெலீட் பண்ணுறதுக்கும் query இருக்குது, நிறைய queries இருக்குது. இந்த லாங்குவேஜ் தான் இந்த டிபிஎம்எஸ்க்கெலாம் புரியும். அண்ட் ஒவ்வொரு டிபிஎம்எஸ்க்கும் query சேஞ்ச் ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு MySQLக்கு query ஒரு மாதிரி இருக்கும். Postgres அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிபிஎம்எஸ் இருக்குது, அதுக்கு query கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஸோ query ஒவ்வொரு டிபிஎம்எஸ்க்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் ரோபோஜீப்ரா. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ண ஒரு AI பவர்டு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ரோபோஜீப்ரா. இதில் CBSE ஸ்டேட் போர்டோடைய 10th and 12th மேக்ஸ் புக் இருக்கும். நார்மல் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் டேரெக்டாக போட்டிருப்பாங்க, பசங்களுக்கு புரியவே செய்யாது. பட் இந்த ரோபோஜீப்ராவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்மும் டீட்டெயில்டாக இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு கமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தனித்தனியாக நீங்கள் AI அசிஸ்டன்ட் மூலமாக நீங்கள் கொஸ்டின் கேட்டுக்கலாம். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜில் நீங்கள் டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி கூட சொல்யூஷன் பார்த்துக்கலாம். அண்ட் சில ப்ராப்ளம்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குதுன்னு அனிமேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உங்கள் பசங்க ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அவங்க மேக்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்க 14 days ட்ரையலும் ஆஃபர் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா SB025 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுதான் டைப்ஸ். டிபிஎம்எஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் தான் RDBMS அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக தான் நம்ம டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாஸை நம்ம மேனேஜ் பண்ண முடியும்னு. நம்ம இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக நம்ம மேனேஜ் பண்ணால் டேட்டாஸ் எல்லாத்தையுமே இது டேபிள் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணும். லைக் நம்ம எக்ஸல் சீட் பார்த்துருக்கோம்ல, அதில் எப்படி டேபிளாக இருக்கும் அந்த மாதிரி ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபேஸ்புக் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் RDBMS மூலமாக சேவ் பண்ணுறாங்கன்னு வைங்க. அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். யூசர் டீட்டெயில் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சு அதில் என்னோடய நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் தனித்தனி காலம்ஸாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் எல்லாமே டேட்டாவை ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் சேவ் பண்ணுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்த MySQL, Postgres இவங்கெல்லாம் இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் தான் வருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் டேட்டாவை ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் சேவ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ், அதாவது SQL மூலமாக தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த SQL இந்த RDBMS டைப்பில் தான் சப்போர்ட் ஆகும். அண்ட் இந்த RDBMSல டேட்டா எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும். அண்ட் சில லார்ஜ் டேட்டாஸுக்கெலாம் இந்த RDBMS சூட் ஆகாது. அதுக்காக தான் அதுக்கு ஆப்போசிட்டு நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ், இதை NoSQL டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த டைப் டேபிள் ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணாது.
பட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோர் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில NoSQLலாம் டேட்டாவை வந்து டாக்குமெண்ட்ஸாக ஸ்டோர் பண்ணுவாங்க. அதாவது டேட்டா எல்லாத்தையுமே JSON அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் மாற்றி அதை ஒரு டாக்குமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா MongoDB அப்படின்னு ஒரு டிபி இருக்குது. இதெல்லாம் டேட்டாவை வந்து டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணும். இந்த MongoDBயில் கம்யூனிகேஷனுக்கு வந்து SQL ஒர்க் ஆகாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், SQLங்கிறது வந்து RDBMSக்கு தான் ஒர்க் ஆகும். இந்த MongoDBக்கு MongoDB கொரி லாங்குவேஜ் MQL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் மூலமாக தான் நம்மளால் கொரி பண்ண முடியும். அண்ட் சில NoSQL டேட்டாபேஸ்லாம் கீ வேல்யூ பேர்ஸாக ஸ்டோர் பண்ணும். ஒரு கீ அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வேல்யூ இப்படி ஸ்டோர் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Redis அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. அண்ட் இந்த டேட்டாபேஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கேஷிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கேஷிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. அண்ட் சில டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லதாவுக்கு ஆனந்துக்கு கலத்துறதுக்கு உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. தெரியும் வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. இந்த மாதிரி ரொம்ப சிக்கலான டேட்டா எல்லாமே நார்மல் டிபியில் நம்மளால் ஸ்டோர் பண்ணி கொரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே நம்ம கொரி பண்ணாலும் கொரியெலாம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை வந்து நோட்ஸ் அண்ட் எட்ஜஸாக ஸ்டோர் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Neo4j அப்படின்னு ஒரு DBMS இருக்குது. இது வந்து காம்ப்ளெக்ஸான டேட்டாவெலாம் சூப்பராக நோட்ஸ் அண்ட் எட்ஜஸாக சேவ் பண்ணும். இதனால நமக்கு கொரி பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய DBMS டைப்ஸ்லாம் இருக்குது. பட் இப்போ நான் சொன்ன டைப்ஸ் தான் நான் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிகினராக இது தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ டேட்டாபேஸ்னால் என்ன, DBMSனால் என்ன, கொரினா என்ன, DBMSல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.